வெல்கம் யுவர்ஸ். இன்னைக்கு அனலிட்டிக்கல் விண்டோ ஃபங்க்ஷனில் லீட் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ லீட் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் ரோ வேல்யூவை எடுக்க யூஸ் ஆகுது. கரண்ட் ரோவோட ஃப்யூச்சர் வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ விண்டோ ஃபங்க்ஷனில் அந்த ஓவர் ஆஃப்ன்ற சின்டாக்ஸ் வந்து கம்பல்சரி, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஆர்டர் பையும் கம்பல்சரி. இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். லீட் ஆஃப் ஃபங்க்ஷனில் காலம், ஆஃப்செட், டிஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு 3 பேராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். காலம்ன்றது நம்ம டேபிளில் இருக்கிற காலம், ஓகேங்களா? ஸோ அது வந்து மேண்டேட்ரி. ஆஃப்செட் அண்ட் டிஃபால்ட்ன்றது ஆப்ஷனல் ஒன். ஆஃப்செட்ன்றது நெகட்டிவாக இருக்கக்கூடாது, அது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவாக தான் இருக்கணும். டிஃபால்ட் அப்படின்றது காலமோட டேட்டா டைப் என்னவோ அதே மாதிரி தான் டிஃபால்ட்டோட வேல்யூவும் நீங்கள் வந்து அந்த டேட்டா டைப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஆர்டர் பை வந்து மேண்டேட்ரியாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு சாம்பிள் கொரி பார்க்கலாம். எம்ப்ளாயி டேபிளில் நெக்ஸ்ட் சேலரி எப்படி நம்ம வந்து ரிசல்ட்டில் ஷோ பண்ணுறோன்றது தான் இதில் எக்ஸாம்பிளாக பார்க்க போகிறோம். இப்போது அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா, லீட் ஆஃப் சேலரி ஓவர் ஆஃப் ஆர்டர் பை சேலரி அஸ் நெக்ஸ்ட் சேலரி. ஸோ இப்போ இந்த லீட் ஆஃப் சேலரின்னு கொடுக்கும்போது அருண் வந்து 40,000 சேலரியில் இருக்கார். அவருக்கு நெக்ஸ்ட் ரோவில் கார்த்திக் வந்து 45,000ல் இருக்கார். ஸோ அந்த 45,000ன்றது தான் நெக்ஸ்ட் சேலரியில் வரும், ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா கார்த்திக் இருக்கார். அவருக்கு அடுத்த ரோவில் மீனா வந்து 50,000ல் இருக்காங்க. ஸோ அப்போ கார்த்திக்கோட நெக்ஸ்ட் சேலரியில் அந்த 50,000 வரும். ஸோ இது மாதிரி நெக்ஸ்ட் சேலரி, ஒரு ரோவோட நெக்ஸ்ட் சேலரி என்னவோ அது வந்து நெக்ஸ்ட் அண்டர்ஸ்கோர் சேலரின்ற ஃபீல்டில் ஷோ ஆகும், ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக ரவிக்கு பார்த்தீங்கன்னா, ரவிக்கு அப்புறம் எந்த ஒரு ரோவும் இல்லை, எந்த ரெக்கார்டும் இல்லை. ஸோ அவரோட சேலரி 60, பட் அவருக்கு நெக்ஸ்ட்டில் எந்த ரோவும் இல்லைன்றதால நம்ம நெக்ஸ்ட் சேலரியில் நல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஃப்யூச்சர் சேலரி சேஞ்ச், நெக்ஸ்ட் சைக்கிளில் சேலரி எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த யூஸ் கேசஸில் பார்க்க போகிறோம். லீட் ஆஃப் சேலரி கமா 1 கமா சேலரி. 1 அப்படின்றது ஆஃப்செட், அதாவது நெக்ஸ்ட் ரோவோட சேலரி. அதுக்கப்புறம் டிஃபால்ட்டில் என்ன இருக்குன்னா கரண்ட் ரோவோட சேலரி. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் ரோ இல்லை அப்படின்னா கரண்ட் சேலரியை அது ரிட்டர்ன் பண்ணும், ஓகேங்களா? இப்போ ரோ 1 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் சேலரியில் 30,000 இருக்குது, நெக்ஸ்ட் சேலரியில் 40,000 இருக்குது. அப்போ க்ரோத் என்ன இருக்குன்னா 40,000 மைனஸ் 30,000 10,000, இதுதான் வந்து இதோட க்ரோத். அப்புறம் ரோ 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கரண்ட்டாக வந்து 60,000 இருக்குது, நெக்ஸ்ட் ரோ எதுவுமே இல்லை. ஸோ டிஃபால்ட் வேல்யூ எடுத்துப்போம். அப்போது 60,000 மைனஸ் 60,000 0ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும், ஓகேங்களா? அதாவது நெக்ஸ்ட் ரோ இல்லைன்னா கரண்ட் சேலரி எடுத்துக்கும், அதனால தான் 60,000லேருந்து 60,000 மைனஸ் பண்ணி 0ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.